தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவிலும் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் கர்நாடகாவிலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதேபோல் கர்நாடகாவிலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. ஷெலினா, விவரங்கள் என்ன? அதாவது தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 தினங்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதாவது கேரள ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், முழுமையாகவே தமிழகம் முழுமையும் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, அதே போல டெல்லி, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மத்திய பிரதேசத்திலும் மிக கடுமையான வெப்ப அலை வீசி வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சற்று மழையும் குளிர்ந்த காற்றும் வீசி வந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.